வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். அறிவோம் அறிவியல். அறிவோம் அறிவியல்ல இன்னைக்கு அறிவியல் சம்பந்தமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறத விட அறிவியல்ல சமூக அறிவியல்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சமூக அறிவியல்ல மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறோம். மணி ஸ்கேண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. மணி ஸ்கேண்டல். பணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் உழைப்பை அளப்பதற்கான ஒரு அளவுகோல். சரியா? இவர் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அப்படின்றத ஒரு மெஷர் பண்றதுக்கு ஒரு அளவுகோலாகத்தான் பணத்தை வைத்திருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ ஒருத்தர் ஆட்டோவில் ஓட்டிக்கிட்டே போய் நம்மளை இவ்வளவு தூரத்தில் விடுறாரு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கணும். அதே போல ஒரு கார்ல ஏறி போகணும், அதுக்கு ஒரு ஊதியம். ஒரு பைக்ல ஏறி போனோம்னா அதுக்கு ஆகக்கூடிய பெட்ரோல் செலவு. இப்போ பைக்லயும் நம்ம ரேபிடோ மாதிரி இதில் பணம் கொடுத்து கூட போகலாம். அந்த மாதிரிலாம் வசதிகள் வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறோம், அது எங்கே உட்காந்து பார்க்குறோம், அந்த சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காசை கொடுக்குறோம். அதே போல தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தாற் போல ஒரு ஊதியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் உங்களை பேராசைப்பட வைப்பார்கள். என்ன செய்வாங்க, நீ வச்சிருக்க பணத்தை என்கிட்ட கொடுத்தா நான் அதை வச்சு இப்படி ஒரு வேலை செஞ்சு நான் உனக்கு திருப்பி இவ்வளவு தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க. இது பல காலமாக நடந்து கொண்டே இருப்பது. இந்த பணத்துக்கு வங்கிகள் இது மாதிரி ஒரு திருப்பி தரேன்னு சொல்றது வட்டி. அது ஒரு சிறு தொகையாகத்தான் இருக்கு. அப்படின்றப்போ இவர்கள் வரக்கூடியவர்கள் நான் பெருசா நிறைய தரேன்னு சொல்லும்போது மக்கள் நிறைய ஏமாறுறாங்க. பல்வேறு விதமான ஏமாற்று வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு தரேன் அப்படின்பாங்க. அப்ப 1000 ரூபாய் பொருளை எப்படின்னா 100 ரூபாய்க்கு தருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கூப்பன் தருவாங்க. அந்த 10 கூப்பனை நீங்க 10 பேர்ட்ட வித்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் பணம் வரும்ல, அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு சைக்கிள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த கடையில வேணாலும் போய் சைக்கிள் வாங்கிக்கலாம் 1000 ரூபாய்க்கு அப்படின்னு ஏமாத்துவாங்க. அந்த அன்னைக்கு ஆரம்பிச்ச ஏமாற்று வேலைகள் இன்னைக்கு வர நடந்துட்டு தான் இருக்கு. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் தருவேன் அப்படிங்கிறது. 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு எந்த தொழிலும் கிடையாது உலகத்துல. சரியா? அப்படின்னா ஒரு தொழிலே இல்லை. அப்படி இருந்தா அவனே அந்த தொழிலை செஞ்சுட்டு போக வேண்டியது. அவன் எதுக்கு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அதுல சம்பாதிச்சு அவன் உங்களுக்கு திருப்பி தரணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்போதுமே நமக்கு அந்த பேராசை வரும்போது கண்ணு மறைச்சிட்டு கேட்க வேண்டிய சரியான கேள்விகளை நம்ம கேட்க மறந்துடுவோம். அதாவது the heart hears what it wants to hear அப்படிம்பாங்க. இதயம் எதை கேட்க விரும்புகிறதோ அதை தான் கேட்கும், மற்றதெல்லாம் மூடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் 10,000 வருதுன்னு சொல்றானே அப்படின்னு உடனே சரி அப்படின்னு அவர் ஆசை வந்துடுறது. என்ன பண்ணுவாங்க, போய் 1 லட்சம் ரூபா கேட்டுவாங்க. அவன் நீ கெட்ட 1 லட்சத்துல இருந்து அவன் 10,000 ரூபா உனக்கு 2 மாசத்துல தருவான். 3 மாசம் ரெகுலரா பணம் வருதுன்றப்ப நீங்க குஷியாயிடுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இன்னும் வேற யாரையாவது கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க. இல்ல வேற நகையே இருந்தா அடகு வச்சு அதை கொண்டு போய் கட்டிட்டு வருவீங்க. ஏன்னா மாசம் கொண்டு போய் கட்டி நம்ம நகையை மீட்டரலாம் அப்படின்லாம் புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க. அவன் ஒரு 6 மாசம் தருவான். அதுக்குள்ள அவனுக்கு தேவையான அளவு ஒரு அமௌண்ட் சேர்ந்த உடனே அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அவ்வளவுதான், மொத்தமா நக்கிட்டு போயிடுவான்.
கடைசியாக கட்டினவனுக்குலாம் முழுசா நெகிட்டு போயிடும். முதல்ல கட்டினவனுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் காசு வந்துருக்கும், அவ்வளவுதான். அவனும் மற்ற காசை கொண்டு போய் மறுபடியும் அங்கதான் போட்டிருப்பான், அது அவனுக்கும் தெரியும். இப்படி பல்வேறு வகையான ஏமாற்று வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா புது வகையாக ஒரு ஏமாற்று வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 20 நிமிஷத்துல இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு. முதல்ல என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஃபாரின் நம்பர்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். இந்த எப்படி செய்யறாங்கிறத நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுங்க. ஏதாவது ஃபாரின் நம்பர்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்கும்னா, வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்க எஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போய் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு 50 ரூபா தரேன் அப்படிம்பாங்க. கேட்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு தானே தோணும். அதாவது என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு லிங்க் அனுப்புவோம், அந்த லிங்க்ல போய் நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டா ஃபுல்லா பார்க்கணும்னா அவசியம் இல்லை. ஃபுல்லா பார்த்தீங்களா இல்லைன்னா அவனுக்கு எங்க தெரிய போகுது. போயிட்டு அங்கே ஒரு லைக் போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ரெண்டுத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்கே கொண்டாந்து போடணும் அப்படின்னு. இப்படி ஒரு 3 வீடியோ அனுப்புவாங்க. 3 வீடியோவுக்கு நீங்கள் போய் இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்க. நீங்கள் ஜிபே நம்பர் கொடுத்த உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 150 ரூபா வந்துடும். 150 ரூபா வந்து ஒரு குஷி ஆகிடுவீங்க, சூப்பரா அப்படின்னு. இது வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 22 ஸ்லாட் இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல என்ன தோணும், இந்த 1/2 மணி நேரத்துக்கு 150 ரூபா. அப்போ 10 ஸ்லாட்ல நம்ம உட்கார்ந்து வேலை செஞ்சோம்னா 1500 ரூபா வந்துருமே ஒரு நாளைக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு நாளைக்கு 1500 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு அப்படின்னு 45,000 அது இதுன்னு மைண்ட் கணக்கு போட ஆரம்பிச்சிடும். இந்த 150 ரூபா உள்ள வந்துருச்சுன்றதை பார்த்த உடனே அடுத்த என்ன பண்ணுவான், 2வது போடுவான், தருவான். 3வது வாட்டி என்ன பண்ணுவான், ஒரு இது கொடுத்துருப்பான், இந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1300 ரூபாய் வரும் அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டு வரிசையா சொல்லியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நீங்க மட்டும் போய் வீடியோக்கு மட்டும் லைக் போடுவீங்களா, போட்டோடனே அவர் சொல்லுவான், அதுல நாங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு வேலையை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா தான் நாங்க 50 ரூபா தர முடியும், இல்லைன்னா 5 ரூபாய் தான் தருவோம்னு 15 ரூபா போடுவோம். 150 ரூபாய் எங்க இருக்கு, 15 ரூபாய் எங்க இருக்கு. ஸோ என்ன வேலை நம்ம கவனிக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் கேட்பீங்க. கேட்டோடனே சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1300 ரூபாய் வரும் உங்களுக்கு, அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், 1/4 மணி நேரம் கழிச்சு வந்துடும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் கொடுத்த காசு 450 ரூபா உங்கள்கிட்ட வந்துருச்சு, பிளஸ் இது ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். அப்ப 465 ரூபா வந்துருச்சு. அவன் காசு தான் நம்மகிட்ட இருக்கு, அது இன்னும் ஒரு 500 ரூபா தானே போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, 1000 ரூபாய் இன்னும் போடுவீங்க. போட்டோடனே 1300 ரூபா வந்துடும். வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணும், வீடியோக்கு லைக் போட்டாலே 50 ரூபா தான், இது ஒண்ணுமே பண்ணாம 300 ரூபா வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க, 2000 ரூபாய் ஸ்லாட்ல போய் பணத்தை கட்டுவீங்க. அதுக்கும் அதே மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துருவோம், ஒரு 2600 ரூபாய் அந்த மாதிரி வந்துடும். அடுத்த என்ன பண்ணுவாங்க, அவன் சொன்ன மாதிரி நீங்களே என்ன பண்ணுவீங்க, 5000த்துல போய் பணத்தை கட்டுவீங்க. அடுத்த என்ன பண்ணுவீங்க, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போவோம் அப்படின்ட்டு 7000 ரூபாய் போய் கட்டுவீங்க. இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு மேல நீங்க கட்டினோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது 2 ரவுண்டு அப்படின்னு. நீங்க 7000 ரூபாய் கட்டியிருப்பீங்களா, அடுத்த ரவுண்ட் வந்து நீங்க 12,000 கட்டினீங்கன்னா தான் 2ம் சேர்த்து நாங்க உங்களுக்கு திருப்பி தருவோம். இப்ப உங்கள்கிட்ட 12,000 ரூபாய் காசு இருக்காது, இருந்தாலும் இந்த 12,000 போடுறதான ஒரு சந்தேகமா இருக்கும். சரி நீங்க போட்டீங்கன்னா கூட என்ன ஆகும்னா, 3வது ரவுண்டு அந்த காசு திருப்பி கொடுத்துருவோம். கொடுத்த உடனே என்ன அவங்களுக்கு கணக்கு என்னன்னா, 7,000 ரூபாய் கட்டுறதுக்கும் இந்த காசு இருக்கு, அது போக இன்னொரு 12,000 கட்டுறது, அதாவது 20,000 ரூபாய் வரை கட்டுறதுக்கு இந்த காசு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. அடுத்த என்ன பண்ணுவோம், நீங்க 7,000 ரூபாய் ஸ்லாட் கட்டிங்கன்னா அந்த ஸ்லாட் முடிஞ்சிருச்சு, 15,000 ரூபாய் ஸ்லாட் இருக்கு, அதுல வேணா கட்டிக்கிங்க. அம்மா சரி நான் அங்க போய் கட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், அதுக்கு அடுத்தால 25,000 ரூபாய் கட்டுங்க, அது கூடவே சேர்த்து 25,000 கட்டுங்க. அம்மா நீங்க அப்படியே கடன் வாங்கியாவது கட்டணும், இல்லைன்னா அந்த 15,000 வராது. புரியுதா, இப்படி மொத்தமா ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இப்படி அங்க வந்து ஒரு லாகின் கொடுத்துருப்போம், எல்லாம் கொடுத்துருப்போம், உங்க பேலன்ஸ் எல்லாம் காட்டும். அந்த பணத்தை எடுக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பணத்தை கட்டினீங்கன்னா தான் உள்ள இருந்து எடுக்க முடியும். அப்ப என்ன நடக்கும், உங்க பணம் பொங்கல் அப்படிங்கிறதுக்கு போயிடும். மொத்தத்தில் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் அவன் காசை உங்களுக்கு தரப்போறதே கிடையாது, தருவது மாதிரி தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தமா உங்கள்கிட்ட நக்கிட்டு போயிடும். நீங்க 15,000 ரூபாய் கட்டி இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் வந்துருக்கும். அப்ப மிச்சம் 13,000 ரூபாய் அவனுக்கு லாபம் தானே. புரிச்சுதா, மொத்தமா உங்க தலையை தடவுறதுக்கு தான் இப்படி பல்வேறு ரூபங்கள்ல வரும். அதாவது கற்பனையில் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அது செய்யாதீங்க.
செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறதான் செய்வீங்க. ஏன்னா உங்களை பேராசைப்பட வைத்து தான் அந்த வேலைக்கு கூப்பிடுறோம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றது இதுதான். 10,000 ரூபாய் செலுத்தி 1 மணி நேரத்தில் 1,500 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தொழில் இருந்தா அதை ஏன் அவன் உங்களுக்கு கொடுக்கணும்? பேங்க்ல கடன் வாங்கி அவனே செஞ்சுட்டு போயிடுவான்ல. அவன் பொண்டாட்டி தாலி வேற விற்று கொண்டு போய் கூட அவனே செஞ்சுப்பான்ல. ஏன் அவன் உங்கள்கிட்ட வரணும்? அவ்வளோ பெரிய சமூக சேவைடா அவங்களாம். ஃப்ராடு பயிலுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதே போலவே செக்ஸ் ஸ்கேண்டல் ஒன்று இருக்கு. அது என்னன்றதை நாளைக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை உங்கள் சந்தேகங்களையும் கமெண்ட்ல கேளுங்க. இன்னும் விரிவாகவும் விளக்கமாகவும் இன்னொரு காணொலியில் வேண்டுமானாலும் நம்ம பேசலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.